நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தீர்வு விளைக்கிற எந்த ஒரு திட்டமே திமுக ஆட்சியில இருக்கிறதா அது அரங்கேறும். எப்படி 74ல கச்சத்தீவை முதல்வராக இருந்த பெரியவர் கருணாநிதி தாரை வார்த்து கொடுத்தாரோ அது இன்றைய அளவுக்கு நமது மீனவர்கள் தினம் தினம் கடல்ல சென்று மீன் பிடிக்கிறப்ப எல்லை தாண்டிட்டதா சொல்லி எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்திற்கு அது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. டெய்லி பேசிட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்கள ஒரு நட்புறவு நாடா இருக்கிறதுனால அது பண்ண முடியும். அதே போல காவிரி பிரச்சனையிலையும் தெரியும், அந்த ஒப்பந்தம் காலாவதியாக விட்டாரு. இந்த வரைக்கும் இன்னைக்கு டெல்டா பகுதி, காவிரி படுகை மாவட்டங்கள், காவிரி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுடைய குடிநீர் பிரச்சனையா இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையா இன்னைக்கு நாம நீதிமன்றங்கள்லயும் தீர்ப்பாயங்களையும் அன்னைக்கு விவசாயிகள்லாம் போராடி கர்நாடகா கவர்மெண்ட் தண்ணி கொடுக்காம நம்ம இழுத்தடிச்சு அங்க மிதமிஞ்சி மழை பெஞ்சாதான் தண்ணி வருங்கிற அளவுக்கு காரணத்துக்கு காரணமும் திமுக ஆட்சி தான். இது போல நீட் தேர்வு வர்றதுக்கு காரணமா இருந்ததும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான். இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்கள்லாம் விவசாயிகளை பாதிச்சுட்டு இப்ப இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த திட்டங்கள் வர்றதுக்கு அந்த ஃபைல்ல கையெழுத்து போட்டதே முதல்வர் ஸ்டாலின் தான். இன்னைக்கு டங்ஸ்டன் சம்பந்தமாகவும் போன ஆண்டு பல இந்த பத்திரிகைகள்ல வந்து செய்திகளே நாங்க குறிப்பிட்டிருந்தோம். திமுக தான் அந்த டங்ஸ்டன் வர்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு அவங்கதான் கபட நாடகம் ஆடுறாங்க. திமுக பத்தி தான் தெரியுமா உங்களுக்கு? பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு கட்சியை தன் வசப்படுத்தி வைத்திருக்கிற பழனிசாமி சுயநலத்தை தவிர வேற எதுவும் தெரியாது, துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. தான் பதவியில இருக்கணுங்கிறதுக்காக யாரு காலையும் பிடிப்பார், யாருக்கும் எந்த துரோகம் செய்யக்கூடியவர். அவரையும் அந்த அவருடைய ஆட்சியை பற்றி பேசுவதை தாண்டி இன்னைக்கு திமுக தான் இன்னைக்கு ஜங்ஷன் வருவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர்கள் அவர் தான் என்பது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும். உங்களுடைய நிலைப்பாடு அது தேவையில்லை. மத்திய அரசாங்கம் அதை அந்த முயற்சியை நிறுத்தணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அது சம்பந்தமா தான் தமிழ்நாடு பாஜக தலைவர் நண்பர் அண்ணாமலையும் மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்களும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க. நல்ல செய்தி வருங்கிறது தான் எங்களுடைய எல்லாருடைய நம்பிக்கை. வட தமிழகங்கள்ல வந்து வெள்ளம் பெரிய அளவு பாதிக்கப்பட்டது. அதுக்கு வந்து உரிய நிவாரணங்கள் பல்வேறு பகுதிகளில் வழங்கல. அதுதான் இவங்க கள்ளச்சாராயத்துல இருந்தா 10 லட்சம் கொடுக்குறவங்க இது மாதிரி பாதிப்புக்கு குறைந்தபட்சம் பாண்டிச்சேரியில கவர்மெண்ட்ல கொடுத்த மாதிரி ஒரு 5000 ரூபானாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தரணும். இன்னும் நிறைய பாதிப்பு விழுப்புரம் மாவட்டங்கள், திருவண்ணாமலை, நம்ம கடலூர் மாவட்டம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு உரிய நிவாரணத்தை தமிழ்நாடு அரசு தயார் பண்ணி கொடுக்கணும். மத்திய அரசும் அதுக்கு உதவி செய்யணும். அதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையா இருப்போங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்ற செய்தி. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, டிடிவி தினகரன் பயணம் செய்யும் கப்பல் விரைவில் கவிழும் சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாருங்க? இதே பழனிசாமி முன்ன என்ன சொல்வாரு, டிடிவி தினகரன் ஒண்ணுமே கிடையாது, டிடி தினகரன் பாரு, அது கூட என் பேரை ஃபுல்லா சொல்ல தெரியாது, டிடி தினகரன் கூட 4 பேர் தான் இருக்காங்கன்னு பேசுவாரு. இன்னைக்கு நான் ஒரு கப்பல் வச்சிருக்கேங்கிற அளவுக்கு அந்த அம்மாமுகங்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கப்பல்ங்கிற அளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. மெல்ல மெல்ல மூழ்கி கொண்டிருப்பது பழனிசாமியோட கப்பல் தான். அது 10 தோல்வி பழனிசாமின்னு அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு, அவர் முதல்வரான பிறகு நடந்த அனைத்து தேர்தல்கள்லையுமே ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி இப்பொழுது நடந்த இடைத்தேர்தல்கள் வரை ஓட்டிடாம இருந்தார் விக்கிரவாண்டியில. கேட்டா அம்மாவோட எல்லாம் இவரை கம்பேர் பண்ண முடியுமா? அம்மா இருக்கிற கட்சியில அந்த சீட்ல உட்கார்றதுனால அம்மாவுடைய தலைவருடைய தன்னை கம்பேர் பண்ணிட்டு அவரு ஒரு மாதிரி வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. 26 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார், அந்த அபாயம் இருக்குன்னு தான் நான் பலமுறை அங்கு உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்றேன். ஏன்னா ரெட்டையில அவர்கிட்ட இருக்கு, அதிமுகங்கிற கட்சி அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால அவருக்கு காவடி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சியை அழிஞ்சு போயிடும், உங்களை ஏமாத்திக்காதீங்க, விழித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றோம். இன்னும் சொல்றேன், அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்த முடியும்னு எல்லா பொதுமக்கள் எல்லாம் பேசுறாங்க.
அததான் நானும் சொல்றேன். இன்றைக்கு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் இரட்டை இலை. திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்வதற்காக பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழக்குகளில் இருந்து, ஊழல் வழக்குகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தி வருகிறார் என்பதுதான் உண்மை. அந்த பாவத்தை, அந்த அதுக்கு பிராயச்சித்தம் தேடுங்கன்னு தான் நான் சொல்றேனே தவிர, அது பழனிசாமிக்கு ஏறவே ஏறாது. ஏன்னா அது அவர் அழிவை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. சுயநலத்துக்காக அந்த இயக்கத்தை, புரட்சி தலைவர் என்ற இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார். அதை நிச்சயம் இயற்கை தடுத்து விடுங்கிற நம்பிக்கை எனக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் வெள்ளம் வந்தாலும் ஒன்றிய அரசு நிவாரண தொகையை குறைச்சுதான் கொடுக்குறாங்க, கொடுக்காமலே போறாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஒன்றிய அரசு இப்ப கூட நீங்க பாத்தீங்க, நம்ம கேட்கறத விட கம்மியா தான் இல்ல முதலமைச்சர் இப்ப எங்களுக்கு 2000 கோடி தேவை இமீடியட்டான்னு கேட்டாரு. அந்த மத்திய குழு வருவதற்கு முன்பே 1000 கோடி கொடுத்தாங்க. அவங்க 2-3 நாள் இங்க சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு போயிட்டு ப்ரொசீஜர் பண்ணி மறுபடியும் இங்க ஃபண்டு கொடுப்பாங்க. ஏற்கனவே எல்லாம் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, நாங்க எவ்வளவு திட்டங்கள் வருது, எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க மெட்ரோ ட்ரெயினுக்குலாம். நீங்க பட்ஜெட் அன்னைக்கு சிலதை போக்கஸ் பண்ணலாம், தொடர்ந்து அந்த அரசாங்கம் கொடுக்குது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் செய்யறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கும் எந்தவித பாரபட்சம் இல்லாமல் திட்டங்களை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த இதற்கும், இந்த வெள்ளம் பாதிப்புகளுக்கும் மத்திய அரசு அவர்கள் உரிய நிதியை வழங்குவார்கள். இவங்க போய் அதை சரியா முறையா அப்ரோச் பண்ணி கேட்கணும். அந்த நிதியை முறைகேடு இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கத்தின் குறிக்கோள். அவங்க தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உத்வேகப்படுத்துவதற்காக எல்லா கட்சியும் சொல்றதுதான். இந்த முறை திமுகங்கிற தீய சக்திக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். பழனிசாமியோட ஆட்சி மேல இருந்த கோபத்தால திமுக திரும்பி இருக்குன்னு வாக்களித்தாங்க. அவர்களும் பிஜேபி பேரை சொல்லி மக்களை ஏமாத்தி வந்தார்கள், பூச்சாண்டி காமிச்சு. அதெல்லாம் இல்லைங்கிறது இப்ப மீண்டும் மத்திய அரசாங்கம் நிரூபித்து வர்றாங்க. மீண்டும் 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மகாராஷ்டிரால அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு தவறுதலா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்ப கொஞ்சம் சீட்டு கம்மியானதுன்னு சொன்னாங்க. அங்கேயும் அவர்கள் இந்த முறை ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரியை கொடுத்திருக்காங்க. யூபியில இப்ப நடந்த இடைத்தேர்தல் மீண்டும் அவர்கள் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அதே போல தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மாற்றத்தை மக்கள் உருவாக்குவார்கள். மைனாரிட்டியின் பாதுகாப்பாளர்கள், சிறுபான்மையர் எங்களுக்கு பாதுகாவலர் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறத சிறுபான்மை மக்களும் இந்த தேர்தலில் முறியடிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெற்று ஒரு கூட்டணி அமைச்சரவை தமிழ்நாட்டில் உருவாக்கும். தமிழக அரசு, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள்லாம் விளம்பரம் தான் செய்து கொள்கிறார்களே தவிர மக்களோட உயிரோட விளையாண்டுட்டு இருக்காங்கிறது உண்மை. உதாரணத்துக்கு இங்க சாத்தனூர் அணையில நீர்வரத்தை கணக்கிட்டு அதை ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடியில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை திறந்து விட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவு பெரிய பாதிப்பு நம்ம அரசூர், இருவேல்பட்டு, இங்க திருக்கோவிலூர் சைடு, அங்க கடலூர் வரை எல்லாரையும் அச்சத்துல உருவாக்கி பல கிராமங்கள் மக்கள்லாம் உண்ண உணவு இல்லாம, உடுக்க உடை இல்லாம, உடைமைகள் எல்லாம் இழந்து அனாதைகள் போன்று இருந்தாங்க. அதுக்கு காரணம் அரசாங்கத்துடைய மெத்தன போக்கும் தான் காரணங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரூபாய் 16 கோடி மதிப்புள்ள மேம்பாலம் கட்டப்பட்டது. சில மாதங்களே வெள்ளத்தில் அடிக்கப்பட்டது. இரவாவேலின் சொந்த மாவட்டத்திலே தரமற்ற பாலம் கட்டப்பட்டது. விவசாயி குற்றம் சாட்டுறாங்க. அதாவது இது திமுக திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அவர் தானே இப்ப பிடபிள்யூ அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் திரு வேலு அவர்கள். அவர் மாவட்டத்திலே ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட 15-16 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாலம் அடித்து செல்லப்படுகிறதுனா இந்த ஆட்சி எவ்வளவு தரம் இல்லாமல் இருக்கிறது, எவ்வளவு முறைகேடுகள், ஊழல்கள் இருக்கிறதுங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் என்ன சொல்ல முடியும்? அதுவும் அமைச்சர் மாவட்டத்திலே நான் கேள்விப்படுற வரைக்கும் பர்சன்டேஜ்லாம் 25, 30, 40 போயிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல, அதுதான் கிளியரா மத்திய அரசாங்கம். நான் அன்னைக்கு மதுரையில பேசுறவங்க கூட நான் அந்த பில்லை நான் பார்க்கல, அதனால எனக்கு சில குழப்பங்கள் இருக்கு, அதாவது சில டவுட் இருக்கு. அவங்க எல்லாம் கிளியரா சொல்லியிருக்காங்க. இது
34 தேர்தல் தான் வரும். அதற்கு பின்பு இந்தியா எப்படி 67 வரைக்கும் இருந்த மாதிரி இருக்கும். அதுல இடையில ஒரு அரசாங்கம் கவிழ்ந்தாலும் அதற்கு மறு தேர்தல் உண்டு. எல்லாமே கிளியரா சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறது, ஒரே நேரத்துல நாடு முழுவதும் தேர்தல் நடத்துறதுனால எந்த பாதிப்பும் வந்துட போகுது. பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் தானே வந்துச்சு. அதே மாதிரி சட்டமன்ற பொது தேர்தல் 57ல இருந்து 67 வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. இதுல என்ன எதிர்கட்சிகள் பயப்பட வேண்டிய அவசியம்? அவங்க மத்திய அரசு எது செஞ்சாலும் குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக 26 தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கிறீங்களா இல்ல வேலை? இல்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. 26 சட்டமன்ற தேர்தல்ல எங்கள் கூட்டணி இன்னும் பலப்படும். நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு எங்க கூட்டணி பலமா இருக்கு. திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துகிற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அமமுக அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை எதிர்க்கிற அளவுக்கு அதுல ஒன்றும் குறைபாடுகள் இல்லை என்பதுதான் நான் அதுல அந்த சட்ட வடிவத்தை படித்த பிறகு எனக்கு தெரியும். சீமான் ஒரு கருத்து சொன்னா அண்ணாமலை ஒரு கருத்து சொல்றாரு, அண்ணாமலை ஒரு கருத்து சொன்னா எப்படி அமைச்சர் ஒரு கருத்து சொல்றாங்க. இப்படி மாறி மாறி இவங்களுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஆனா மக்களை பத்தி யார் நினைக்க போறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தானே எல்லா அரசியல் தலைவர்களுமே ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தானே எல்லாமே போகுது. வேற தனிப்பட்ட குற்றச்சாட்டு இல்ல. மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பல திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டங்களையும் கொடுக்கறதுனால 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எல்லா திட்டங்களும் நிதி கொடுக்குறாங்க. இங்க உள்ள ஆட்சி எப்படி இங்க இந்த பாலம் உங்க ஊர்ல ரீசெண்டா திறந்த பாலம் அடிச்சுட்டு போற மாதிரி எல்லா திட்டங்கள்லயும் இங்க நிறைய முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் இருக்கு. அதனால அவங்க யோசித்து நிதியை கொடுக்குறாங்க. திட்டத்தை கூட கொடுத்துருவாங்க, நிதி கொடுக்குறப்ப யோசிச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. தன்னுடைய இயலாமைய அடுத்தவங்க மேல சொல்றது தானே இந்த திராவிட மாடல் ஆட்சியினோட. நடிகர் விஜய் சொல்லும்போது நிவாரண பணி செய்யற அரசியல்வாதிகள் விளம்பரத்துக்காக செய்யறாங்க. இல்ல, அது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா அவருடைய பனையூர்ல ஒரு ஆபீஸ்ல அங்க அந்த பக்கத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு நிவாரணம் பண்ணது ஒரு பெரிய பொதுமக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் மத்தியிலையும் அது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. அதனால அவர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் தானே அவரு எனக்கு தெரிஞ்ச இந்த மேடையில பேசுறப்ப அதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொன்னேன். அரசியல்வாதிகள் பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, மக்களோடு வாழ், மக்களுக்காக வாழ்ன்னு சொல்லியிருக்காரு. மக்களோட செயல்படுங்க. மக்களுக்கு பெரிய எங்களை கேட்குறீங்களா இந்த மாதிரி நிவாரணத்தை பத்தி சொல்றப்ப எதிர்கட்சிகள் நாங்க குரல் கொடுக்கிறப்ப ஆளுங்கட்சிய கடைந்து அழுத்தம் கொடுக்குறப்ப அவங்க அதை செய்ய வருவாங்க. இப்ப இங்க பாலம் இடிச்சிருந்தீங்க, அது எதிர்கட்சிகள் தான் முறையிடணும். அது மாதிரி வெள்ளம் புயல் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப எல்லாம் சாப்பிட கூட வழி இல்லாம ரோட்ல நிக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா உறவினர் வீட்டுல ஒரு துக்கம் கல்யாணம்னா போற மாதிரி அரசியல்வாதிகளோட முதல் வேலையே ஒரு அரசியல் கட்சி நடத்துபவர்கள், அரசியல் தலைவர்கள், அங்க இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் அந்தந்த பகுதிகளை பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் சென்று பார்வையிட்டு மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவியா ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுப்பது தானே ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு, அதான செயல்பாடு. அதுவே தவறு, அது ஃபார்மாலிட்டி, அது சடங்குன்னு சொல்றது எந்த அளவுக்கு அது சரின்னு தெரியல. காலப்போக்கில் அவரு இப்பதானே புதுசா நமது துறைக்கு வந்திருக்காரு. காலப்போக்கில் இது முக்கியங்கிறது, இதுதான் முதல் செயல்பாடா இருக்கணுங்கிறது அவரும் புரிஞ்சுக்காரு. அதுதான் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதுக்குதான் கிளியரா பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் ஒரு கண்டெஸ்ட்ல சொல்லியிருக்காரு. அதை வேற மாதிரி இவங்க தெரிஞ்சு சொன்னா அவரு டாக்டர் அம்பேத்கரை பத்தி அவர் எவ்வளவு உயர்வான கருத்து வச்சிருக்காரு கிளியரா அவர் அறிக்கையிலே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இது அரசியல் பண்றதுக்காக இந்தியா ஃபுல்லா எதிர்கட்சிகள், குறிப்பா தமிழ்நாட்டுல சில கட்சிகள் அதை பாஜகவுக்கு எதிர்ப்பா பாஜக தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல, தங்களுக்கு புலம்பு போயிடுங்கிற பயத்துல இதே மாதிரி போராட்டங்கள் செய்யுது. அதான் மத்திய அமைச்சர் அமித்ஷா தான் கிளியரா அவர் அப்புறம் கிளியரா பதில் சொல்லிட்டாரு. பதில் சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு நீங்க பிரச்சனை பண்றீங்கன்னா வேலைக்கு பண்றீங்கன்னா தொடர்ந்து கொலைகள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா, அதாவது
மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி வந்து சொல்றாரு, இது வந்து சாதாரணமா நடக்குது, எல்லா ஆட்சியும் நடக்குது. அப்படி இல்லை. கொலை கொள்ளை எல்லாம் மனிதர்கள் தோன்றிய காலத்துல நடக்கிறது உண்மைதான். பட் இப்ப நடக்கிறதுக்கு காரணம் குடும்ப சண்டையோ, பெரும்பாலான கொலைகள் குடும்ப சண்டையோ, அண்ணன் தம்பி சண்டையோ, சொத்து சண்டையோ கிடையாது. யார் மேல ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் கூலிப்படை நிறைய உருவாகிட்டு இந்த ஆட்சியில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னாங்க. படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை மருந்து பழக்கம், போதை மாத்திரைகள், போதை மிட்டாய்களை புழக்கத்துல நிறைய இருக்கு. அதனால இளைஞர்கள் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள். 5000க்கும் 10,000க்கும் யாரை வேணாலும் கொலை செய்யற அளவுக்கு நாடு இன்றைக்கு தவறான பாதையில போயிட்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. நேற்று கூட திருநெல்வேலி அந்த கோர்ட்ல அந்த வக்கீல் ஒருத்தர் எவ்வளவு உணர்வுபூர்வமா பேசுறாரு. நாங்க தான் பிடிச்சோம், காவல்துறை எல்லாம் அமைதியா இருந்தாங்க, யாரையோ ஒருத்தரை கொலை பண்ணாங்க, அதை முடிஞ்சு உடையாறவன நாங்க பிடிச்சோங்கிறாங்க. அந்த அளவுதான் நாடு இருக்கு. இங்க முதலமைச்சர் குடும்பத்தை தவிர, அங்க உள்ள அமைச்சர்களை தவிர மற்ற யாருக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது தான். அது யாராக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை. அது பொதுமக்களாக இருக்கட்டும், குறிப்பா பெண்களுக்கு, அது பாலியல் வன்கொடுமைகள்லாம் அந்த போதை மருந்து பழக்கத்தால நான் கேள்விப்படாத அளவுக்கு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. சிறுமிகளுக்கு, அது போல அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள்லாம் தவற தட்டி கேட்டாங்கன்னா கொலை செய்யப்படுகிறாங்க, தாக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு இந்த ஆட்சி போயிட்டு இருக்கிறத பார்த்தா இது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கே இல்லைங்கிற அளவுக்கு இது வந்து மோசமான நிலையை நோக்கி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது. ஆனா எங்க ஆட்சியில எல்லாம் நல்லா இருக்குன்னு அவர் தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரிதான் தெரியும். பல வருடங்களா வந்து நேற்று மாநாட்டுல வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கேட்டார், விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் ஆபரேட்டுக்காரருக்கு ஆதரவா இருக்கணும் திமுக குற்றம் சாட்டினாரு. உண்மைதானே? இன்னும் 8 வழிச்சாலை வர்றப்பயே நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணோம். இங்க வந்து திருவண்ணாமலையில கூட அப்ப இருந்த கலெக்டர் எங்களுக்கு எஸ்பி எல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்க. அரூர்ல எல்லாம் கோர்ட்ல போய் தான் பர்மிஷன் வாங்கியிருந்தோம். அப்ப வந்து திமுகவும் அதுக்கு ஆதரவா இருந்துச்சு. 8 வழிச்சாலை நாங்க சொல்றது 8 வழிச்சாலை இருக்கிற உளுந்தூர்பேட்டை டு சேலம் ரோட ஆத்தூர் வழியா உள்ள சாலை 8 வழிச்சாலை ஆக்குங்க. இங்க இயற்கை வளம், மலை வளம், நீர்நிலைகள் எல்லாத்தையும் பாதிச்சு அமைக்க வேணாம் தான் விவசாயிகள், விவசாய நிலங்களை பாதிக்கக்கூடாது எல்லாம் போராட்டம் பண்ணோம். அப்ப திமுக அவங்களுக்கு தெரியும், அவர்கள் நிலைப்பாடு வளர்ச்சிக்கு தேவைன்னு சொன்னாங்க. அது மாதிரி திமுக வெளியில விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கேன்னு பேசிட்டு அவங்க எப்பயுமே அவங்க செய்யறது வேற ஏதாவது இருக்கு. அவங்க கார்பரேட்டுக்கு ஆதரவா தான் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். போக்குவரத்து துறை பல வருடங்களா அவரோட போக்குவரத்துல முதல்ல ஒவ்வொரு பட்ஜெட்லயும் புது புதுசா பஸ் வாங்குறாங்க. எல்லாம் போற பஸ் எல்லாம் ஏறி போனா எல்லாம் பஸ் உடஞ்சி கீழே விழுகிற கதையா தான் இருக்கு. இன்னும் டிரைவர் தான் விழுல. அது போல போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு போராடிட்டு இருக்காங்க. விவசாயிகள் இந்த ஆட்சியில எதற்கெல்லாம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பழனிசாமி ஆட்சியில எதிர்கட்சி தலைவரா இவர் போய் போராட்டம் பண்ணாரு அந்த கொரோனா நேரத்துல கூட, அதெல்லாம் இப்ப இன்னைக்கு பழனிசாமியை தாண்டி இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கைது நடவடிக்கை செய்யப்படுகிறது. அவர்கள்லாம் மிரட்டப்படுகிறார்கள். இன்றைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. அரசு வேலைங்கிறதெல்லாம் வந்து யாருக்கும் கிடைத்ததாக தெரியவில்லை. அதுபோல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து சரியா நடத்துறது இல்லை. இவங்க வந்து இந்த ஆட்சி வந்து இதுக்கு மேல வேணான்னு முடிவு பண்ணிட்டு நடத்துற மாதிரி இருக்கு.